கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 14வது பூரண சந்திரவல்லி பதுமை சொல்லிய தர்மசீலன் கதை. மறுநாள் சிம்மாசனத்தின் மீது போஜராஜன் ஏறி அமர முயன்ற போது 14ஆம் படிக்கு காவலான பூரண சந்திரவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் நாளையில் ஒற்றர் வாய் மூலமாக உலகிலே நடக்கும் அபூர்வ நிகழ்ச்சிகளையும் விசித்திர சம்பவங்களையும் அறிந்து வந்தான். பசுக்கள் முகர்ந்து பார்ப்பதால் அறிகின்றன, அந்தணர்கள் அறநூல்களினாலும் அரசர்கள் ஒற்றர்களினாலும் அறிகின்றனர், மற்றவர்களோ தங்களுடைய இரு கண்களினால் அறிந்து கொள்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அரசனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய குடிமக்களின் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அயோக்கியர்களை தண்டித்து நல்லவர்களை காப்பாற்றி தன் குடிகளை நேர்மையாக பாதுகாக்க வேண்டும். சரியான வழிகளில் செல்வத்தை சேர்க்க வேண்டும். கேட்போருக்கு நிலைக்கு தக்கபடி சமத்துவமாக கொடுக்க வேண்டும். இவை ஐந்தும் அரசனுடைய புனித கடமைகள். இப்படியாக விக்கிரமன் ஆட்சி புரிந்து வருகையில் காஷ்மீர தேசத்துக்கு சென்று திரும்பிய ஒற்றன் ஒருவன் தான் கண்ட அதிசயத்தை அரசனுக்கு விளக்கி கூறினான். வேந்தே, காஷ்மீர தேசத்தில் பெரிய பணக்காரனான வியாபாரி ஒருவன் இருக்கிறான். அவன் தர்மசீலன் என போற்றப்படுகிறான். அவன் 5 குரோசம் நீளமுள்ள பெரிய ஏரி ஒன்றை வெட்டு வைத்தான். இரவு பகல் பாராமல் ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஏரி வெட்டுவதில் முனைந்தனர். ஏரியின் நடுவே நீரில் சயனித்திருக்கும் நாராயணனுக்கு பெரிய ஆலயம் ஒன்றை எடுப்பித்தான். வேலைகள் முடிவடைந்தன. ஆனால் ஏரியில் சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. அத்தனை கஷ்டப்பட்டும் ஏரியில் தண்ணீர் வரவில்லை என்பதை கண்ட வியாபாரி பெரிதும் விசனமடைந்தான். தான் இறங்கியுள்ள காரியத்தில் ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளதென்றும் அதன் காரணமாகவே தண்ணீர் வரவில்லை என்றும் அவனுக்கு தோன்றியது. உடனே அறிஞர்களை வரவழைத்து வருண பகவானை உத்தேசித்து அபிஷேகம் முதலிய 4 வித ஹவன ஹோமங்களை நடப்பித்தான். தண்ணீர் ஏரியில் பாய்ந்தாலும் அது நிற்பதில்லை, வறண்டு மறைந்துவிடும். இதனால் அளவில்லாத விசனமடைந்த அவன் தினமும் ஏரிக்கரையில் உட்கார்ந்து, என்ன கஷ்டம்! எவ்வளவோ கடுமையாக செலவையும் பாராமல் நான் செய்தது வீணாக போய்விட்டதே! எந்த விதத்தில் ஏரியில் தண்ணீர் வரப்போகிறது என்று பிரலாபிப்பான். ஒரு நாள் வழக்கம் போல் ஏரிக்கரையில் அமர்ந்து வருத்தத்தோடு அவன் பிரலாபித்துக் கொண்டிருக்கையில் வானிலே அசரீரி வாக்கு கேட்டது. வியாபாரியே, ஏன் வருத்தப்படுகிறாய்? 32 லட்சணங்களும் பொருந்திய யுவன் ஒருவனுடைய கழுத்திலிருந்து பெருகும் இரத்தமானது ஏரியில் விழுந்தால் புனிதமான நீர் ஊற்றெடுக்கும். அதெல்லாமல் வேறு எதை செய்தாலும் பலனில்லை. இதை கேட்ட வியாபாரி மனம் தளர்ந்து விட்டான். 32 லட்சணங்களும் பொருந்திய இளைஞன் உயிரை தியாகம் செய்ய முன்வருவானா? இருந்தாலும் பரிகாரத்தை தெரிவித்த தெய்வம் அதற்கு வேண்டிய ஆளையும் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கையின் பேரில் ஏரிக்கரையிலேயே பெரிய சத்திரம் ஒன்று கட்டுவைத்தான். சுற்றுவட்டார பிரதேசங்களில் இருக்கும் ஜனங்கள் அங்கு சாப்பிட வந்து குவிந்தனர். தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் உணவருந்தி சென்றனர். அச்சத்திரத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகள் அவர்கள் முன்னிலையில் வியாபாரியின் செய்தியை பிரகடனம் செய்வார்கள். எவனொருவன் தன் கழுத்திலிருந்து பெருகும் இரத்தத்தினால் ஏரியை நினைத்து புனித நீரை வரவழைக்கிறானோ அவனுக்கு 100 பாரம் நிறையுள்ள தங்கம் அளிக்கப்படும் என்ற வியாபாரியின் செய்தியை அவர்கள் கேட்டனரே அன்றி ஒருவராவது அந்த வீர தியாகம் செய்ய முன்வரவில்லை. வேந்தே, இதுதான் நான் காஷ்மீர தேசத்தில் கண்ட அதிசயம். கவலையே உருவாக உட்கார்ந்திருக்கும் வியாபாரியை கண்டால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சனும் இழகிவிடுவான் என்றான் ஒற்றன். அரசன் அந்த கணமே ஒற்றனை அழைத்துக் கொண்டு காஷ்மீரத்துக்கு சென்றான். தண்ணீர் அல்லாது பறந்து கிடக்கும் ஏரியையும் அதன் நடுவே ஜலசயன பெருமாளான நாராயணின் அழகிய ஆலயத்தையும் கண்ட அரசன் மெய்மறந்து போனான். என்னுடைய கழுத்திலிருந்து பெருகும் இரத்தத்தினால் ஏரியை நினைத்தால் ஏரி நிரம்ப தண்ணீர் உண்டாகும். எல்லா ஜனங்களுக்கும் உபயோகமாகக்கூடிய காரியம் இது. என் உடல் 100 வருஷங்கள் வரை வாழ்ந்தாலும் கடைசியில் அழிந்து போகக்கூடியதன்றோ? இவ்விதம் தன் மனதில் நினைத்தவனாய் கோயிலுக்கு சென்று நாராயணனை விக்ரமாதித்தன் வணங்கி பிரார்த்தித்தான். நீரின் தெய்வமே, 32 லட்சணங்களும் பொருந்திய மனிதனின் கழுத்திலிருந்து பெருகும் இரத்தத்தினால் நீ திருப்தியடையும் பட்சத்தில் இதோ என் கழுத்திலிருந்து பெருகும் இரத்தத்தை ஏற்றுக்கொள். இந்த ஏரியில் நீர் நிரம்பட்டும். கத்தியை உருவி கழுத்தருகில் கொண்டு சென்றான் மன்னன். அப்போது தேவன் அரசனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். வீரனே, உன் செய்கையால் நான் திருப்தி அடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். பிரபு, நீங்கள் சொல்வது உண்மையானால் இந்த ஏரியில் நீர் நிரம்பட்டும். மன்னவா, இவ்விடத்தை விட்டு சீக்கிரம் கரையேறு. நீ திரும்பி பார்க்கும் அளவில் ஏரி நீர் நிறைந்ததாக காட்சியளிக்கும் என்று அருளி மறைந்தார் நாராயணமூர்த்தி. விக்ரமனும் வெகு வேகமாக கரையில் ஏறி திரும்பி பார்த்தான். சுகமாக வீசும் தென்றலினால் சிற்றலைகள் கரையில் மோத ஏரி நீர் நிரம்பியதாக காட்சியளித்தது. வியாபாரி கொண்ட மகிழ்ச்சிக்கோர் அளவில்லை. அவன் அரசனை பலவாறாக துதித்தான்.
அவன் கொடுத்த பொற்குவியலை எல்லாம் ஏழை எளியவருக்கு தானமாக கொடுத்துவிட்டு அவனிடம் பிரியா விடை பெற்றுக் கொண்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய உஜ்ஜயினி திரும்பினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை, கேட்டீரா போஜராஜரே, இந்த தியாகத்தன்மை உம்மிடம் இருக்கிறதா என்றது. அப்பொழுது அந்தி சாய்ந்து விட்டதால் போஜராஜன் மௌனமாக சிம்மாசனப்படிகளை விட்டிறங்கி தன் அந்தப்புறம் நோக்கி சென்று விட்டான். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் மற்றொரு பதிவில். கதைச்சொலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.